தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத நடைமுறைகளையும் சடங்குகளையும் பற்றி ஒவ்வொன்றாக நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க தொடங்கினால் மத கட்டமைப்பும் நாட்டின் நாகரிகத்தின் அடிப்படையுமே சிதைந்துவிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கேரளாவில் உள்ள சபரிமலை உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் பல்வேறு மதங்களில் பின்பற்றப்படும் மத சுதந்திரத்தின் எல்லைகள் குறித்து 9 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. சபரிமலை மட்டுமல்லாமல் தாவூதி போரா மற்றும் பாசி சமூகத்தில் கலப்பண திருமணம் செய்து கொண்ட பெண்களை சமூகத்தை விட்டு விலக்கி வைக்கும் விவகாரத்தை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் MM சுந்தரேஷ், இந்திய சமூகத்தில் மதம் என்பது பிரிக்க முடியாத அளவில் பின்னி பிணைந்துள்ளது. ஆண், பெண், குழந்தை என பேதங்கள் இல்லாமல் மதம் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டது. ஒவ்வொரு மத சடங்கிற்கும் எதிர்ப்பு தெரிவித்தால், நீதிமன்றத்தில் முறையிட்டால் இந்த நாகரிகம் என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினார். கோவிலை திறப்பது, மூடுவது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நூற்றுக்கணக்கான மனுக்கள் தாக்கல் செய்யும் அபாயம் ஏற்படும். பன்முகத்தன்மையும் வேற்றுமையும் இருந்தாலும் இந்தியா சிறந்த நாகரிகம் கொண்டது. தனி நபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை நீதிமன்றம் களைய முற்பட்டால் ஒவ்வொரு மதமும் உடைந்து சிதறிவிடும். அதன் பின் அனைத்து நீதிமன்றங்களையும் மூட வேண்டிய சூழல் உருவாகும். முன்னேறி வரும் நாட்டில் எந்த எல்லை வரை நீதிமன்றங்கள் தலையிட முடியும் என்பதுதான் இப்போது எழுந்திருக்கும் முக்கியமான கேள்வி. அதற்கு தான் பதில் தேட வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து தாவூதி போரா சமூகத்தின் மத சடங்குகளை எதிர்த்து சீர்திருத்தவாதிகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜு ராமச்சந்திரன், அரசமைப்பின் 25 மற்றும் 26வது பிரிவின் கீழ் வழங்கப்படும் மத சுதந்திரம் என்பது தனிநபரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இருக்கக்கூடாது. நாகரிக சமூகத்தில் அரசமைப்புக்கு எதிரான எந்த விஷயத்தையும் தொடர அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி ஜாய்மால்யா பாக்சி, ஒரு குறிப்பிட்ட மத நடைமுறை அரசமைப்பின் அடிப்படையில் செல்லுபடியாகுமா என ஆராய்வதற்கு அரசமைப்பு ஒழுக்க நெறியை அளவுகோலாக பயன்படுத்த முடியாது. எனவே 26வது பிரிவின் கீழ் உள்ள ஒழுக்க நெறிக்குள் அரசமைப்பு சொல்லை பொருத்தி பார்ப்பது அந்த விதியை விளக்குவதற்கான சரியான வழியாக இருக்காது என்று தெரிவித்தார். இவ்வழக்கின் விசாரணையை மீண்டும் அடுத்த வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.